புதுச்சேரியிலிருந்து வருகின்ற என் பேர் செல்வநாதன். என்னுடைய மகன் கடந்த வாரம் உடல் பருமனுக்காக முகநூலிலே யூடியூப்பில் ஒரு செய்தியை பார்த்து புதுச்சேரியிலேருந்து சென்னையில் ரெலா என்கின்ற மருத்துவமனையில் டாக்டர் பெருங்கோ என்கின்ற ஒரு டாக்டர்னுடைய விளம்பரத்தை பார்த்து இங்கே வந்து ரெலா மருத்துவமனையில் தொடர் மருத்துவ ஆலோசனைகள் கேட்டறிந்து நாங்கள் மருத்துவம் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு விரும்பினா பொழுது அந்த பெருங்கோன்ற டாக்டர் பம்மலில் இருக்கக்கூடிய ஜெயின் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அங்கே வந்து பண்ணணும், ஜெயின் ஹாஸ்பிட்டல் வந்து பண்ணிக்கங்க, அங்கே எல்லா வசதியும் இருக்குதுன்னு எங்களை கூப்பிட்டு எங்களோட பையனை மூல செலவு செஞ்சு அந்த மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுறன்ற பேரில் எங்கள் பிள்ளைய கொலை செய்து விட்டார் டாக்டர் பெருங்கோ. அவர் மீது நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றோம். நாங்கள் வந்து பெரும் நம்பிக்கையோட என்னோடய பையன் ஏமச்சந்திரன் ஐடி படிச்சுட்டு டிசைனிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு வீட்லேயே எங்கள் கூட இருந்துகிட்ருக்காரு. இந்த நிலை வந்து எந்த ஒரு தாய்மார்களுக்கும் ஏற்படக்கூடாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இன்றைக்கி வந்து தமிழக அரசாங்கம் நல்ல ஒரு குணத்தோட எங்களுடைய இந்த பதறலை பார்த்து உடனடியாக தமிழகத்தினுடைய அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய துக்கத்தில் நான் வந்து பங்கெடுத்துக்கிறேன், வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்னு சொல்லிட்டு என்னுடைய கஷ்டங்களை, எங்கள் குடும்பத்தினுடைய கஷ்டங்களை, என்னுடைய மகனுடைய முழு விபரத்தையும் கேட்டறிந்து இதை உடனடியாக விசாரிப்பதற்கு தமிழக அரசாங்கம் சுகாதாரத்துறையை முடுக்கிவிட்டு 2 துணை இயக்குநர்கள் கொண்ட கமிட்டியை நான் வந்து உடனடியாக நியமிக்கிறேன்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருந்தார். அதன் அடிப்படையில் அந்த கமிட்டி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 மருத்துவமனைகளும் விசாரித்து தான் கேள்விப்பட்டோம். நாங்கள் வந்து இன்றைக்கி புதுச்சேரியிலேருந்து வந்து எங்கள் சார்பாக இந்த கமிட்டிக்கு வந்து புகாரை வந்து நாங்கள் வந்து சுகாதாரத்துறையினுடைய துணை இயக்குனர் மேலே இருக்கிறார், அவரை வந்து நாங்கள் சந்தித்து எங்களுடைய குறைகளையும் மனுவாக அளிச்சிருக்கிறோம். இதில் நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், தவறான சிகிச்சையால் மயக்க மருந்தை ஒழுங்காக கொடுக்காம, மயக்க மருந்து கொடுக்காம, சரியாக பண்ணாமல், போலியான முறையில் என்னுடைய பையனுக்கு வந்து இந்த அறுவை சிகிச்சையை வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறது முன்னாடியே என் பையனுடைய உயிர் போயிருக்குது நாங்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறோம். எங்களுடைய பையனுடைய உயிர் பம்மல் ஹாஸ்பிட்டல்லே போயிருந்தால் நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். எனவே இந்திய மருத்துவ கவுன்சிலும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலும் உடனடியாக அந்த டாக்டர்னுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும், அந்த பெருங்கோ டாக்டரை கைது செய்ய வேண்டும், பிபி ஜெயின் மருத்துவமனையை மூட வேண்டும் என்பதை தாழ்மையான கருத்து. ஏன்னு சொன்னாக்கா, இதன்மாரி வந்து பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்த செய்தியை உலகமே பார்த்து கொண்டிருக்கின்றது. இதன் மூலயமா பல லட்சக்கணக்கான உயிர்கள் இந்த டாக்டருங்களால் லட்சக்கணக்கான உயிர்கள் பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்து கொண்டோம். நாங்கள் நீதி கிடைக்கும்னு நம்புகிறோம். ஏன்னு சொன்னாக்கா, சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லக்குள்ள நேர்மையான அதிகாரிகளை இதற்கு நாங்கள் வந்து போட்டிருக்கோம், நேர்மையாக விசாரணை நடக்கும், யாரும் எந்த குற்றவாளிகளும் தமிழக அரசாங்கம் தப்பிக்க விடாது, கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு எங்கள்கிட்ட உறுதி கொடுத்தாங்க. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் யாரை சந்திச்சிங்க, உங்ககிட்ட என்னென்ன கேள்விகள்லாம் அந்த விசாரணை கமிட்டி அதிகாரிகள் வந்து கேட்டாங்க? எங்கள்கிட்ட என்ன நடந்ததுன்னு முழு விபரமும் கேட்டாங்க. நாங்கள் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு ஏற்கனவே இதை வந்து புகாராக கொடுத்துருக்கோம். இங்கே ஆரம்பத்துலேருந்து நாங்கள் இந்த 1 வருஷமாக வந்து நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்தை சொந்த இந்த 1 வருஷமாக வந்து நாங்கள் மருத்துவமனைக்கு வந்து போன ரெக்கார்டு, மெடிக்கல் ரெக்கார்டு, என்னென்ன மருத்துவம் இந்த ரெலா ஹாஸ்பிட்டலில் என்னென்ன சிகிச்சை நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு முயற்சித்தோம், எத்தனை வாட்டி வந்தோம், டாக்டரை பார்த்தோம், அவர் என்ன ஆலோசனை கொடுத்தாரு, எங்கே பண்ண சொன்னார் ஆப்ரேஷனு, முழு விபரத்தையும் நாங்கள் வந்து துணை இயக்குனர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், இது நடந்துன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து பார்த்தோன்ற மாரி அவங்க அந்தமாரி தகவல், ஏன்னா அவங்க டாக்டருங்க பார்த்ததான் வந்து தகவல். என்னை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை அட்மிட் ஆகுது, திங்கக்கிழமை ஆப்ரேஷன் காலையில், ஞாயிற்றுக்கிழமையே நாங்கள் வந்து பேஷண்ட்டை பார்த்துட்டோம், மயக்கம் டாக்டரும் பார்த்துட்டாங்க, நானும் பார்த்துட்டேன்னு சொன்னதாக தகவல். ஆனால் அது கிடையாது. பேஷண்ட் அட்மிட் ஆனதுலேருந்து ஆப்ரேஷன் தேட்டர் போகிற வரைக்கும் ஒரு டாக்டருங்க கூட என்னோடய பிள்ளையை வந்து பார்க்கல. நானும் என் மனைவியும் கூட இருந்தோம், நண்பர் விஜயும் கூட இருந்தார், யாருமே பார்க்கல. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா சாட்சி. திரும்ப இந்த அரசாங்கத்துக்கு நான் வேண்டுகோளாக கேட்குறது, அங்கே இருக்கக்கூடிய
மென்பொருள் ஆராய்ச்சியாளர்களை கூட்டு அந்த சிசிடிவி கேமராவை உடனடியாக ஆய்வு செய்து உண்மையை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை எங்களுடைய தாழ்மையான கருத்து. அந்த கேமரா பொய் சொல்லாது, கேமராவை எடுக்க சொல்லுங்கள். ரெலா ஹாஸ்பிட்டல்லையும் கேமரா இருக்குது. நாங்கள் எப்பப்பெல்லாம் வந்தோன்ற ரெக்கார்டு புகாராக கொடுத்துருக்கோம். பில்லு முதல் கொண்டு இருக்குது. ஒரு மாத்திரை வாங்கின பில்லு முதல் கொண்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அந்த டாக்டர் இனி டாக்டர் தொழிலை செய்யக்கூடாது. பல உயிர்களை பலி வாங்கிறதுக்கு அந்த டாக்டர் நம்ம விடக்கூடாது. அவரை உடனடியாக கைது செய்யணும். டாக்டர் அங்கீகாரத்தை ரத்து செய்யணும். அந்த பிபி ஜெயின் மருத்துவமனையை உடனடியாக சீல் வைக்கணும். இன்னும் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இதனால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றது எங்களுடைய தாழ்மையான, எங்கள் குடும்பத்து சார்பாக தாழ்மையான வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.